நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், வானத்தில் இருக்கக்கூடியவர், பூமியில் இருக்கக்கூடியவர், கடலில் இருக்கக்கூடிய மீன்கள், பொந்துகளில் இருக்கக்கூடிய எறும்புகள் அனைத்துமே லயுஸல்லூன் அலா முஅல்லிமின் நாஸில் கைர், மக்களுக்கு நலவை படித்துக் கொடுக்கக்கூடியவர்கள் மீது துஆ செய்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்தில் 2 பேர் செய்த தியாகங்கள், அதை எம்மால் உண்மையில் நிவர்த்தி செய்ய முடியாது. முதலாவது பெற்றோர்கள் எமக்கு செய்த தியாகம். உலகத்தில் நாம் பிறப்பதற்கும் நாம் உயர்வதற்கும் அவர்களது தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் எண்ணி முடிக்க முடியாது. அதை நாம் கவுண்ட் பண்ணினால் அதன் முடிவை காண முடியாது. இரண்டாவது, கண்ணியமானவர்களே, எம்மை அறியாமையிலிருந்து உயர்த்தி அறிவை தந்து சிறந்த அந்தஸ்தை பெறுவதற்கு காரணமாக அமைந்த எமது டீச்சர்ஸ், எமது ஆசான்கள், எமது உஸ்தாத்மார்கள், இவர்கள் செய்த தியாகங்கள் மிகப்பெரியது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், வானத்தில் இருக்கக்கூடியவர், பூமியில் இருக்கக்கூடியவர், கடலில் இருக்கக்கூடிய மீன்கள், பொந்துகளில் இருக்கக்கூடிய எறும்புகள் அனைத்துமே லயுஸல்லூன் அலா முஅல்லிமின் நாஸில் கைர், மக்களுக்கு நலவை படித்துக் கொடுக்கக்கூடியவர்கள் மீது துஆ செய்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த உயர்ந்த பதவிதான் டீச்சிங். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், யார் நேர்வழியின் பக்கம் மக்களை அழைக்கின்றார், நேரான பாதையை காட்டிக் கொடுக்கின்றார், நல்ல வழிகளை காட்டி வெற்றியின் பக்கம் ஒருவரை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவி செய்கின்றாரோ அவருக்கு பூர்த்தியான கூலி இருக்கின்றது. அவர் செய்த நன்மைகள் எதெல்லாம் இருக்கின்றதோ, யாருக்கு வழிகாட்டினாரோ அவர் செய்த நன்மைகளில் இவருக்கும் பங்கு இருக்கின்றது. செய்பவரின் கூலியில் எந்த குறையும் உண்டாக மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த உம்மத்திற்கு ஒரு நபியாக வந்து தனது ரிசாலாவை எத்தி வைத்தார்கள், மக்களை பரிசுத்தப்படுத்தினார்களோ, இதே போன்று அவர்கள் செய்த மிக பெரும் ஒரு பொறுப்பை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்ம. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனையும் ஹதீஸையும் மக்களுக்கு நேரான பாதைகளையும் படித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், அல்லாஹ் என்னை நல்ல முறையிலே படித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராகத்தான் அனுப்பி இருக்கின்றார் என்று தனக்கு கிடைத்த தான் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணியை அவர்கள் சிறப்பாக பெருமையுடன் சொல்லி காட்டுகின்றார்கள். நான் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராகத்தான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்த பொக்கிஷம், நமக்கு கிடைத்த பாக்கியம் நல்ல ஆசான். அவர்களை நாம் மறந்து விடக்கூடாது. பெற்றோருக்காக வேண்டி நமது துஆவிலே ஒரு பகுதியை நாம் ஒதுக்கி இருப்பது போன்று நமக்கு கல்வி போதித்த, நமக்கு படித்து தந்த உஸ்தாத்மார்கள், ஆசான்கள், இவர்களுக்காக வேண்டி நாம் கட்டாயம் துஆ செய்ய வேண்டும். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள், நாம் எப்பொழுதெல்லாம் துஆ செய்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு படித்து தந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நான் மறக்கவே மாட்டேன். அவரது மகன் பார்த்து கேட்பார், பாப்பா எப்பொழுதும் ஷாஃபிஈ ஷாஃபிஈ என்று துஆவிலே சொல்லிக்கொண்டே இருக்கின்றீர்கள், என்ன காரணம் என்று கேட்ட பொழுது, ஷாஃபிஈ யார் தெரியுமா, அவர் மூலமாக தான் இவ்வளவு பெரிய சிறப்பு எனக்கும் உலகத்திற்கும் கிடைத்தது என்று அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். எனவே அந்த ஆசான்களை, நமது உஸ்தாத்மார்களை, டீச்சர்ஸ்களை மறக்கக்கூடாது. அவர்களுக்கு எதையெல்லாம் செய்ய முடியுமோ அந்த தியாகங்களை, அவர்களுக்கு தேவையான உதவிகளை, அவர்களுக்கு தேவையான விடயங்களை நாம் செய்து கொள்வோம். இரண்டாவது, கண்ணியமானவர்களே, நானும் ஒரு உஸ்தாதாக, ஒரு ஆசிரியராக மாற முடியும். நானும் ஒரு உஸ்தாதாக, ஒரு டீச்சராக, ஒரு ஆசிரியராக மாற முடியும். யாருக்கு? எமக்கு முன்னால் இருப்பவர்கள், எமக்கு முன்னால் பிழையான பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு நேரான பாதையை
காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக, ஒரு டீச்சராக என்னால் மாற முடியும். ஒருவர் பிழையாக தொழுந்தால் அவருக்கு அன்பாக, இரக்கமாக, நெருங்கி அவருக்கு நாம் தொழுகையை படித்துக் கொடுக்க வேண்டும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையிலே பேசினார். சொல்கிறார்கள், உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மிகச்சிறந்த ஆசிரியரை நான் பார்க்கவே இல்லை. தொழுது முடித்ததற்கு பின்னால் என்னை அதட்டவில்லை, என்னுடன் கடினமாக பேசவில்லை, என்னை அவர்கள் மக்களுக்கு முன்னால் கேவலப்படுத்தவில்லை. அவர்கள் என்னை அன்பாக, இரக்கமாக பக்கத்தில் அழைத்து சொன்னார்கள், முஆவியா தொழுகையிலே இப்படியான பேச்சுக்களை பேசக்கூடாது என்று அன்பாக எனக்கு வழிகாட்டினார்கள். இவர்களை விட சிறந்த ஒரு டீச்சரை நான் பார்த்ததே இல்லை என்று முஆவியா அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பிள்ளைகளுக்கு, நமது பிள்ளைகளுக்கு நாம் ஒரு ஆசிரியராக மாறும். முதலாவது எமது செயல் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய டீச்சிங். நான் நல்ல முறையிலே செயற்படுகின்றேன், உரிய நேரத்திலே தொழுகின்றேன், நல்ல முறையிலே நான் பேசுகின்றேன், நல்ல அஹ்லாக்குடன் நடந்து கொள்கின்றேன், இது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம். இதே போன்று நமது பிள்ளைகளுக்கு எந்தெந்த விடயங்கள் எல்லாம் படித்துக் கொடுக்க முடியுமோ அவைகளை நாம் படித்துக் கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீக்க வேண்டுமா? குடும்பம் ஒற்றுமையாக வேண்டும். மனைவி, கணவர், பிள்ளைகள் அனைவரும் ஒன்றுபட வேண்டுமா? கண்ணியமானவர்கள், எந்த தினத்திலிருந்து விடயத்தை ஆகும் என்னவென்றால், அனைவரும் ஒரே நேரத்திலே ஒன்று சேர்ந்து ஒரு 5 நிமிடம் அல்லாஹ்வுடைய குர்ஆன், நபியுடைய ஹதீஸை 5 நிமிடம் வாசிப்போம். 5 நிமிடம் வாசிப்போம். நாம் வாசிப்போம், அல்லது பிள்ளைகளை வாசிக்க வைப்போம், அல்லது ஒரு மனைவிமார்களை வாசிக்க வைப்போம். இது வீட்டில் பரக்கத்தை உண்டாகும். பிள்ளைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒழுக்க ரீதியான பிரச்சனைகள், குறைபாடுகள், அதிலே இருக்கக்கூடிய குறைபாடுகள், கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேற்றுமைகள், சண்டை சச்சரவுகள் அனைத்துமே நீங்கி போய்விடும். இந்த விடயத்திற்கு இன்றிலிருந்து அந்த சுன்னாவை ஹயாத்தாக்குவோம். இதன் மூலம் வாழ்க்கையிலே பெரும் பரக்கத்தை நாம் அடைந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த ஆசிரியர்களாக எம்மை ஆக்கியருள்வானாக. நல்லதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்முடைய தந்தருள்வானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.